ஜெயலலிதா இறந்து விட்டதாக மீண்டும் அழுத்தமாக கூறியிருக்கிறார் நம்மளுடைய தமிழச்சி. 70 நாட்களுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பல பிசியோதெரபி பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன என்ற உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளது அப்பலோ. கோமா நிலையில் கொண்டுவரப்பட்ட ஜெயலலிதாவின் உடல் உறுப்புகள் செயலிழந்த போதிலும் இல்லை, அவர்களுக்கு சாதாரண ஜுரம்தான் என்று தமிழ் மக்களிடம் அப்பலோ ஏன் பொய் கூறியது? ஜெயலலிதா அப்பலோவில் அனுமதிக்கப்பட்டு 9வது நாளில் அதை நான் அறிவித்திருந்தேன். அதாவது ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டதாக நான் அறிவித்திருந்த போது கூட அஇஅதிமுக வட்டாரங்களில் இருந்து அதிருப்தி கிளம்பியது. அவதூறு செய்தி வெளியிட்டதாக எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. வழக்கு பிரதியை எனக்கு அனுப்பக்கூட பயப்படுகிறது தமிழக அரசு. வழக்கு பிரதி என்னிடம் கொடுக்கப்பட்டால் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கையை என் வழக்கறிஞரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எனது வாதத்தின் உண்மைத்தன்மையை நிரூபிக்க முடியும். இந்த நிலையில் ஜெயலலிதா மீண்டும் வருவார் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயமாக தெரிகின்றது? மேலும் பழைய நிலைமைக்கு வந்து விடுவார், நம்மோடு உரையாடுவார் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த அப்பலோ நிர்வாகம் பிசியோதெரபி பயிற்சிகள் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டு வருகின்றன என கூறுவதின் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்ற பல கேள்விகளை எழுப்பிட்டிருக்காரு. இந்த மெசேஜை இவங்களுடைய வாட்ஸ்அப் பக்கத்துல அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டதாக திட்டவட்டமாக தமிழச்சி அடித்து கூறுகிறார். தமிழச்சி ஒரு புறம் கூறிக்கொண்டு வருகையில் அஇஅதிமுக கழக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் அவர்கள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மிகவும் நலமுடன் இருக்கிறார் என்றும் பூர்ண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார் என்றும் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தற்போது முதலமைச்சருக்கு பிசியோதெரபி பயிற்சிகள் மட்டுமே அளிக்கப்பட்டு வருவதாகவும் மற்றபடி முதலமைச்சர் மிகவும் நன்றாக இருக்கிறார் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்து வந்திருக்கின்றார். இதை உறுதிப்படுத்தும் வகையில் அப்பலோவும் லாஸ்ட் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் விருப்பப்பட்டா அவங்க எப்ப வேணாலும் வீடு திரும்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் தமிழச்சி திட்டவட்டமாக முதலமைச்சர் அவர்கள் இறந்து விட்டதாக கூறி வருகின்றார். தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் பற்றிய ஏதேனும் நம்பகத்தகுந்த செய்தி ஒன்றை வெளியிடுமாறு பொதுமக்கள் சார்பாக அனைவரும் கேட்டுக்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.